ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் இது. மற்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தல். என்ன ஏன் அப்படி சொல்றீங்க என்னாச்சு அப்படிங்க கேட்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, அதாவது போன இந்த பிஜேபி ஆட்சிக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ விலைவாசிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கேஸ் சிலிண்டரோட ரேட்டு 350 ரூபா. அப்பவே அது அடேங்கப்பா விலை அதிகம், பயங்கரமாக இது அப்படியா இப்படியா ஏகப்பட்ட வேலைகள் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி ஆமா தேர்தல் வந்தது. தேர்தல் வரும்போது புதுசா ஒருத்தரை கிளறக்குனாங்க. இவர் தாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். யார் இவர்? புது ஆள் புதுசா இருக்காரு. இந்த நம்ம சினிமா படத்தில் நடிப்பார் சத்யராஜ் மாதிரி ஹைட்டா இருக்காரு ஆள். யார் இவருன்னு அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கும் போது தான் அவரை பற்றி சொன்னாங்க. இவர் தான். அவர் பேரை சொல்லி கூட எனக்கு வாயில வர மாட்டேங்க. ஆமா, நான் யாரு கேடியா? இவர் தான். இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். ஒரு நாட்டையே தூக்கி அப்படி ஒத்த கையில தூக்கி கொண்டுட்டாரு, இந்தியாவிலே முன்னணி மாநிலமா மாத்திட்டாரு அப்படி இப்படின்னு அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் தான் ஒரு ஆளு நல்லவர் அப்படின்னு ஒரு ஆளுக்கு 10 பேர் சொல்லிட்டாங்க நம்பிடுவோம். இவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு ஆளுக்கு 5 பேர் சொல்லுவாங்க. ஆமாப்பா இவன் பயங்கரமான கெட்டவன்பா அப்படின்னு யார் அழுத்தி சொல்றாங்களோ அதை நல்ல உண்மைன்னு அப்படின்னு நம்பிடுவாங்க. ஆமா எல்லாம் ஓ அப்படியா, அப்ப குஜராத்தையே மாத்திட்டாரோ, சரி அப்ப நம்ம இந்தியாவையும் மாத்தி வேலைவாசியெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி எல்லாருக்கும் வேலை கொடுத்து நம்ம இந்தியாவை அப்படியே செல்வ செழிப்பான நாட்டை மாத்திடுவாரோன்னு நம்ம ஆட்கள் நம்பி தெரியாத்தனமா கொண்டு போய் குத்திவிட்டான். இந்த ஆளும் ஜெயிச்சுட்டாப்ல. ஜெயிச்ச உடனே நான் கூட யோசித்தேன், எப்படி இந்த ஆள் ஜெயிச்சாப்ல. சரி ஓகே, குஜராத்தில் ஒரு மாநிலத்தை வந்து அப்படி புதுமையா மாத்தினவர். நமக்கும் விலைவாசி குறைஞ்சா நல்லது தானே. யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன? நமக்கு விலைவாசி குறையணும், படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஆமா, திங்கிறதுக்கு சோறு குழம்பு வேணும். வேற என்ன எதிர்பார்க்க போறோம்? என்ன உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஒரு இடம். இது கொடுத்தா ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், இதை தரட்டா அந்த கவர்மெண்ட் கெட்ட கவர்மெண்ட். அதான உண்மை. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு அப்படியே போய் அந்த அந்த நாற்காலியில உட்கார்ந்த உடனே எங்கிருந்து வந்து என்ன ஏறிச்சுன்னே தெரியல. அந்த ஆளு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? டேய், நாங்க ஓட்டு போட்டுட்டா உன்னை அங்க அனுப்பி விட்டோம். அது அப்போ இப்போ நான் யார் தெரியுமா? நான் சொல்றதை தான்டா நீங்க செய்யணும் அப்படின்னு அந்த ஆள் பேச்சு மாறின உடனே நம்ம ஆளுக்கு யோசிச்சாங்க, சரியான ஆளுக்கு ஓட்டு போட்டோமா இல்ல தப்பான ஆளுக்கு ஓட்டு போட்டோமா, ரொம்ப குழப்பமா இருக்குன்னு மண்டையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சரி விடு, இவன் பேச்சுவார்த்தை கொஞ்சம் சரியில்லை, பரவாயில்ல, நாட்டை எப்படி ஆட்சி பண்றானே பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஆளு குறுகுறுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்த உடனே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று விட்டு பார்த்தாப்புல, இந்த சிலிண்டர் 350 ரூபா இருக்குல்ல, இதை டப்புன்னு ஒரு 500 மாற்றி பார்ப்போம், எல்லாரும் என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. நாளை முதல் சிலிண்டர் 500 ரூபாய் அப்படின்னு பொம்பளைக்கு பிறகு வாய்ப்பு. அட பரதேசி, என்னன்னா படாரு 150 ரூபா கூட்டிட்டேன். ஒரு 5 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு கூட்டினா கூட நமக்கு கஷ்டம் தெரியாது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு 50 ரூபா அப்படின்னா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நாளை முதல் சாப்பாடு 150 ரூபா அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் நம்ம ஆளுக்கு பூரா அப்படியே கிறக்கமாயிட்டான். சார் தான் ஒரு தெரியாதனமா ஒரு ஆளுக்கு நம்ம ஓட்டு போட்ட போட்டிருக்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறான்னு சொல்லின்னு ஒரு ஒரு கலக்கத்தை வந்து இந்தியா முழுக்க உருவாக்கினாப்ல. ஆனா அவருக்கு அதை பத்தியா கவலை கிடையாது. 150 ரூபா ஏத்தணும், எவனுமே ஒன்றும் சொல்லலை. அடுத்து வேற ஏதாவது ஏற்றி பார்ப்போமா? ஆமா, ஒரு 4 முட்டா பயலோட கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணாப்ல. டேய், நம்ம ஒரு குண்டு முதல்ல போட்டோம், அவன் எவனும் திரும்பி பார்க்கல, அடுத்து எந்த வகையில மக்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தலாம். உடனே கூட இருக்கலாம் ஐடியா கொடுத்தான். ஆமாண்ணே, அது ஏதாவது ஒன்று போட்டு பார்ப்போமா? ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை நம்ம அவங்க மேல தலையில போடுவோம். ஆமா, சாப்பிட்டா வரி, கை கழுவுனா வரி, டவுசர் போட்டா வரி, டவுசரை துவைச்சா வரி, ஆமா துணியை காய போட்டா வரி, அதை எடுத்து மடிச்சு வச்சா வரி, அதை தேய்க்கும் வரின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வரி போடுவோம்னே, அதுக்கு பேரு ஜிஎஸ்டி அப்படி சொல்லுவோம். கூப்பிட்டான் பத்திரிகையாளர் கூப்பிட்டு, நாளை முதல் ஜிஎஸ்டி அப்படின்னா
ஜிஎஸ்டி ரோடுங்கிற நம்ம ஆல்ரெடி இருக்கு தாம்பரத்து பக்கத்துல. இவன் என்ன புதுசா ஒரு ஜிஎஸ்டி சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க போறோம் குழம்பி. ஜிஎஸ்டினா என்னப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்போதைக்கு நீங்க மொத்த தனித்தனியா வரி கட்டுறீங்கல்ல, இதெல்லாம் ஒரே வரியா நாங்க ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்திருக்கோம். ஓ அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சான். நம்ம ஆளு அன்னைக்கு நைட் சாப்பிட போறோம், ஹோட்டலுக்கு சாப்பிட போற உடனே எல்லாம் குடும்பத்தோட போய் ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டான். சாப்பிட்டு பில்லு வரும்போது பார்த்தா 1180 பில்லு வருது. யோ நான் 1000 ரூபாய்க்கு தனியா சாப்பிட்டேன், 1180 ரூபாய் பில் தானே, வேற யார் பில்லு அது? யோ உனக்கு தெரியாதா? நேற்று அந்த மேல இருக்கான ஒரு கேள்வி, அவன் ஜிஎஸ்டின்னு ஒன்று சொன்னால, ஐயா அது இதுதான். அடக்கரகமே, அப்ப குடும்பத்தோட போய் ஹோட்டல்ல சாப்பிட முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டான் நம்மால். அப்ப அவன் சொன்னா, நீ வீட்டில் சோறு பொங்கி தின்னு உனக்கு நாங்கள் வரி போட மாட்டேன், ஹோட்டலுக்கு போனா வரி போடுவேன், தியேட்டருக்கு போனா வரி போடுவேன், ட்ரெயின் டிக்கெட் எடுத்தா வரி போடுவேன், பஸ் டிக்கெட் எடுத்தா வரி போடுவேன், புது இடம் வாங்குறியா வரி போடுவேன், புது இடத்தை விற்கிறியா அதுக்கும் வரி போடுவேன், குனிஞ்சதுக்கு வரி, நிமிர்ந்ததுக்கு வரி, படுத்ததுக்கு வரி, தூங்குறதுக்கு வரி. அப்பதான் நம்மால் யோசனை பண்ணான், சரிதான், சரியான ஒரு அரக்கு இருக்குங்கிட்ட தான் நம்ம இந்த ஆட்டோ படைச்சிருக்கோம். இதுல இருந்து எப்படி மீண்டு வரேன்னு தெரியல, வருஷம் வேற 2.5 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்னு. 3 வருஷம் முடிஞ்ச உடனே கபால் ஒரு பெரிய குண்டா அந்த முட்டாப்பையோட டிஸ்கஸ் பண்ணி, அடுத்து நம்ம மக்களை, இந்திய மக்களை எப்படி கொடுமைப்படுத்தலாம் ஒரு ஐடியா கொடுங்கப்பா அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ண்ணே. நீங்க இப்ப நம்ம பர்ஸ் எடுங்க, உடனே பர்ஸ் எடுத்து காமிச்சாப்ல, இது எவ்வளவு? 500 ரூபாய். இது எவ்வளவு? 1000 ரூபாய். அவன் இந்த 2 செல்லான்னு சொல்லியிருக்க, அவருக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. என்னடா புதுசா இருக்கு, இதெல்லாம் செஞ்சா என்னன்னு கேட்பாங்கடா, அவங்களுக்கு தெரியாம அவங்களை கொடுமைப்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அன்னைக்கு பாருங்க, நம்ம சொல்லுவோம், அதுக்கு காரணம் கேட்பான் நாட்டு மக்கள் பூரம். நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? அதுக்கு ஐடியா, இந்த எல்லையில தீவிரவாதிகள் பூரம் ஆமா நம்ம நாட்டு பணத்தை வச்சுக்கிட்டு தான் உள்ள வரானுங்க, வெளியே போடுறானுங்க, குண்டை போடுறானுங்க, ஆட்களை சாவடிக்கானுங்க. இதுக்கு நம்ம நாட்டு பணம் தான் அந்த பாகிஸ்தான் வந்து கொண்டாடுறான். கப்பல் நிறுத்திட்டீங்கன்னா அவ்வளவு தீவிரவாதி அங்கே நின்றுவான், உள்ள வரமாட்டான் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இந்தியாவை ஏமாற்றிடலான்ட்டான். அதை நம்பி இந்த முட்டாப்ப என்ன பண்ணிவிட்டான், அவளை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு ஓடி வந்தான், அண்ணே நீங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா. ஏன் அதை ஓட்ட சொல்லணும் அப்படின்னு, கொஞ்ச நேரத்தில் செல்லாம போகுது அப்படின்னா. என்னடா சொல்ற? டிவியில தாடி வச்ச ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னு. ஆமா, கொஞ்ச நேரத்தில் ரூபா நோட்ல செல்லாம போகுதா அப்படின்னு. யார் அந்த கிருக்கேன் பாப்பா வர வர அப்படின்னு பார்த்தா, ஓ ஹே ஹோ ஹே, 500 ஹே, 1000 ஹே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹோய், இப்படி லூசுத்தனமா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு திட்டத்தை அறிவிக்கும் அப்படின்னா அது மக்களை போய் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற அந்த விஷயம் கூட தெரியாத ஒரு அறவைக்காடு கூட நம்ம நாட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு 27ஆம் தேதி, ஒரு உதாரணம் சொல்லி, இன்னைக்கு தேதி என்ன? அன்னைக்கு 6ஆ 7ஆ? நமக்குள்ள குழப்பமா? 7ஆம் தேதி நான் இந்த ரூபா நோட்டில் செல்லாதுன்னு அறிவிக்க போறேன். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் சொல்ல போறேன். அந்த 8ஆம் தேதி காலையில் எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும், எத்தனை பேருக்கு காது குத்து நடக்கும், எத்தனை பேர் புது வீடு பால் காய்க்க வச்சிருப்பான், எவ்வளவு விஷயங்கள். எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அந்த பணத்தை கொண்டு நாளைக்கு கட்டினா தான் உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு எத்தனை ஆஸ்பத்திரியில் கட்டன் ரேட்டா பேசுறான். இவங்க அவ்வளவு பேரும் அந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது 8 மணிக்கு பணம் செல்லாதுன்னு சொன்னான்னு வையன், எப்படி துடிச்சு போயிருப்பான், எத்தனை குடும்பங்கள் துடிச்சு போயிருக்கும். ஆனா படுபாவி, மாபாவி, என்னடா இருந்த காசு பூரா செல்லான்னு சொல்லிட்டா, காலையில பால் வாங்குறதுக்கு போய் ஒரு 50 ரூபா தாள் சொல்லிட்டா அவன் திருப்பி ஒரு 100 ரூபா தாளை காட்டுறான். ஆமா, இதெல்லாம் சாரி 500 ரூபா தாளை உன்னை தூக்கி போய் காமிச்சு அவன் 1000 ரூபா தாளை தூக்கி காட்டுறான். நான் வேணா உனக்கு 1000 தரேன், இதுவும் செல்லாது அதுவும் செல்லாது போ அப்படி. எத்தனை குழந்தைகள் பால் இல்லாம பட்டினியா இருந்துச்சு. ஏடிஎம் முன்னால கூட்டம் கூட்டமா எவ்வளவு பேர் கிடந்தோம். நம்ம கையில இந்த 500 1000 மாத்துறதுக்கு நாயா வெயில கிடந்த அழிஞ்சமே. ஏண்டா ஒரு சாதாரண ஒரு அறிவு கூட ஒரு நாட்டை ஆள்வனுக்கு இருக்கணுமா வேண்டாமா? அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சு நம்மளை சுத்தமா சோழி முடிச்சு செங்க சமக்க வச்சு, அப்போ நம்ம இந்த இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அவங்களுக்கு கண்டனம் சொல்றாங்க. எது அதிமுக சொல்லுது, ஆமா திமுக சொல்றாங்க, அப்புறம் எல்லா கட்சியுமே சொல்றாங்கன்னு வைங்களேன்.
கடுமையா நாங்கள் பாதிக்கப்பட்டோம் இப்படிலாம் பேசிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இந்த முடிஞ்சு போச்சு. அந்த திரும்பவும் அவன் அப்படியே பார்க்கறான், யார் யார் கூடலாம் நம்ம கூட்டணி வச்சா ஈஸியா மக்களை ஏமாத்தலாம் அப்படி பிளான் பண்ணும்போது தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்குப்பா, அங்க மட்டும்தான் 2 முட்டாள்கள் ஆட்சி பண்றாங்க. இவங்களை பிராக்கெட்ல போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்ட பூரா அழித்தோம்னா நம்ம ஈஸியா பழையபடி ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆமா, அது அது அந்த மீட்டிங்ல பேசுறாங்க. சரி, பழையபடி நம்ம தேர்தலில் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணலாம்? அப்ப அமைச்சர்கள் சொல்றாங்க, நம்ம 5 ஆண்டு இந்த ஆட்சியில எல்லாருமே ஒரு பக்கம் கிட்னியை கொடுத்துட்டாங்க, இன்னொரு 5 வருஷம் நம்ம ஆண்டோம்னா 2 கிட்னியை உருவிட்டு மொட்டையா அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லி, இப்ப அந்த ஐடியாவோட அவன் நினைச்ச மாதிரியே இங்க ஒரு 2 அறிவு ஜீவிகள் இந்த இவங்கிட்ட கூட்டணி வச்சாச்சு. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு. என்னடா சுயநலத்துனா இப்படியே ஒரு சுயநலம், பொதுமக்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? எவ்வளவு துரோகம் பண்ணா அவன் கூட போய் கூட்டணி வைக்கலாமா? தனியா கூட ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்துக்க, கூட்டணி வைக்கலாமா? அது வச்சது எவ்வளவு பெரிய தவறு. சரி விடுங்க, வச்சாச்சு, கூட்டணியை வச்சாச்சு. வச்ச பிறகு வேற யாரெல்லாம் பிறக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு சில கட்சி நமக்கு கேக்குது, அப்படி யார் ஒண்ணுதான் தெரிவிக்கலோ, நான் 2 தரம் அங்க போடுறேன் அப்படின்னு இப்படியும் எல்லாம் பல கட்சிகள் போகுது. அதுல பயங்கர வேடிக்கையான ஒரு கட்சி என்ன அப்படின்னா, அதான் சினிமா நடிகர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுப்பாங்க. இப்போ அதான் எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி, உலக நாயகன் அப்படின்னா கமல் சொல்லுவோம். அப்படியே ஒரு இளைய தளபதி, தலை, அவரு மக்கள் செல்வர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பட்ட பேர் கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் பட்டம் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு தன்மான தமிழர், டாக்டர் கலைஞர், தளபதி அப்படின்னா நம்ம மு.க. ஸ்டாலின், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு பட்டம் கொடுப்பாங்க. நம்ம எடப்பாடி அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் என்ன பட்டம் தெரியுமா? டயரு நக்கி. நல்லா இந்த பாப்பால விழுந்து விழுந்திருக்கேன். டயரு நக்கியா. இதை நான் கொடுக்கல, இந்த பட்டத்தை நான் கொடுக்கல, நீங்க கொடுக்கல, அந்த அக்கா கொடுக்கல, இங்க உட்கார்ந்து இருக்க யாருமே கொடுக்கல, நம்ம கட்சிக்காரங்க யாருமே கொடுக்கல. கொடுத்தது யார் தெரியுமா? மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு ஒருத்தர் பேச இருந்தார். சூடு சுரணை மானம் ரோசம் எவனுக்கு ஒருவனுக்கு இல்லையோ அவன் தான் அதிமுகவோடு கூட்டணி சேருவான். இப்படிலாம் பயங்கரமா பேசினாப்ல. யாரு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் தான் எடப்பாடி அம்மா வண்டியில ஏறினோடனே டயரை நக்குறாரு அப்படின்னு சொன்னார். சரி, டயரை நக்குனவர் கூட இப்ப இவரு போய் கூட்டணி வச்சுட்டாரு. இப்ப இவர் எதை நக்க போறாரு? இவர் வலது பக்க டயரை நக்க போறாரா, இடது பக்க டயரை நக்க போறாரா? மானங்கட்ட கூட்டணி. ஏடா நம்மளை போட்டு நசுக்கி புழுவா மண் புழுவா போட்டு பேசுறாங்க. கொத்தி கொத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டானே 5 வருஷம். அவனை எதிர்க்கிறத விட்டுட்டு அவன் இருக்கிற அந்த கட்சியில போய் நீங்க சேர்றீங்கன்னா உங்களை மாதிரி சுயநலவாதிகளை நம்ம விரட்டணுமா வேண்டாமா? விரட்டியாகணும். அந்த ரணம் இன்னும் நம்ம உள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தேர்தல் தான் நம்ம வர்ற 18ஆம் தேதி வருது. தயவு செய்து இதெல்லாம் நீங்க மறந்துடவே கூடாது. மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் அப்படிங்கிறதா இருக்கணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த 5 ஆண்டுகள் நம்மை போட்டு புரட்டி புரட்டி அடிச்சு அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரி புரிஞ்சு சக்கையா அன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நாம் பழி வாங்கக்கூடிய நாள் தான் அந்த ஏப்ரல் 18. காலையில் எந்திரிச்சு நீங்க மட்டும் குடுக்குன்னு ஓடி போய் ஓட்டு போட போகிறார். சரியா? இப்ப நான் ஒரு விளம்பரத்தில் சொல்லியிருப்பேன், மேல் வீட்டில் வாங்கியாச்சு, கீழ் வீட்டில் வாங்கியாச்சு, ஏற்று வீட்டில் வாங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கோம்ல. அதே மாதிரி மேல் வீட்டில் ஒரு 4 பேரு, கீழ் வீட்டில் ஒரு 4 பேரு, பக்கத்து வீட்டில் ஒரு 4 பேரு, ஏத்த வீட்டில் ஒரு 4 பேரு, பின்பக்க வீட்டில் ஒரு 4 பேர், ஒரு 20 பேரை நீங்க ஒரு ஆள் சேர்க்கணும். சேர்த்துட்டு இங்க இருந்து அப்படியே நடந்து போவோம். பார்த்தீங்களா? ஓட்டு போட போவோம்ல. ஏக்கா ராதாக்கா, நீ யாருக்கு வாட்டு போடுவ? நான் அம்மா தான் எனக்கு பிடிக்கும், அப்படித்தான் போடுவேன் அப்படின்னா, என் அறிவு கிட்ட முட்டா போய் வா 5 வருஷம் இப்படி போட்டு நாசமா போனமே, இன்னுமா உனக்கு மூளை வரல?
இன்னுமா உனக்கு புத்தி வரலன்னா அவங்க எந்தெந்த கட்சிக்கு சொல்றாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டத்தில் இன்னைக்கு நாடு இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாதி பேருக்கு அது புரியல. மாற்று கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் சொல்றேன், அதிமுக இருக்கக்கூடியவர்கள் சரி, பாமக இருக்கக்கூடியவர்கள் சரி, தேமுதிக இருக்கிறது சரி, மற்ற எந்த கட்சி, நம்ம கட்சியை தவிர மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு நாம் தமிழர் அப்படிலாம் சில கட்சிகளா இருக்கு. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஒரே வார்த்தை வந்து எங்களுக்கு மோடி பிடிக்கல, சரி பிடிக்கல, அதனால நாங்க இவருக்கு போற போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியா ஒரு கட்சியை வச்சுட்டு கொண்டிருப்பாங்கல்ல, அதுக்கு ஓட்டு போட்டானே அப்படின்ற அந்த யோசனையில சொல்றான். அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்கன்றத நீங்க சொல்லி புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னா, போட்டி யாருக்கலாம் அப்படின்னு கேட்டா நரேந்திர மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி. இங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவர் இந்த ஆள் அடிச்சு துரத்துனோம்னா அந்த இடத்துல நம்ம ராகுல் காந்தி மட்டும்தான் உட்கார முடியும். 3வது அணிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் என்ன தெரியுமா, நம்ம நாட்டை காப்பாத்துறேன் நினைச்சிட்டு ஓட்ட வீணா ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாமக்கா, நீ அடுத்த தேர்தலில் என்ன வேணாலும் பண்ணி தொலைச்சிட்டு போ. இந்த தேர்தலில் இந்த மோடி அப்படின்ற அந்த தீய சக்தியை விரட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்றத நீங்க விழாவாரிய விலைக்கு சொல்லணும். அது மட்டும்தான் நமக்கு நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தியாகம். அதனால விவரம் தெரியாதவங்களுக்கு நான் அந்த சின்ன கட்சிக்கு தான் போடுவேன். அது அறிவு கட்டவன அந்த சின்ன கட்சிக்கு போட்டீங்கன்னா அது செல்லாத ஓட்டுக்கு போடுற சமண்டா. அதுக்கு வந்து புயல் மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளருக்கு நீங்க போட்டீங்கன்னா அது அந்த ஆளை அடிக்கிற ஒவ்வொரு சவுக்கடி, போடுற ஒவ்வொரு வாக்கும் சவுக்கடின்றதை நினைவுபடுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா மே மாசம் 23ஆம் தேதி நான் வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவர் வாட்ச்மேன் வேலைக்கே போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல பழையபடி டீ கடை வச்சே பத்திட்டு போட்டோம், அது நமக்கு பத்தி அவரை பத்தி நம்ம கவலை, நம்மளை பத்தி கவலைப்படாத பிறகு நான் கவலை பண்ணுவேன். அதனால ரொம்ப தெளிவா இருங்க. நம்ம பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் ஒரு அன்பானவர், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஓட்டு கேட்டு வந்தாங்களா? வந்தாங்க. ஆமா, ஒரு அமைதியா இருப்பாங்க, மற்ற தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க. தேவையான விஷயங்களை கண்டிப்பாக மத்தியில் ஆட்சி மாற்றம் வரணும், வந்துடும். அப்படி வருகின்ற பொழுது நம்ம தொகுதி பிரச்சனைகளை ஈஸியா அவங்ககிட்ட நம்ம சொல்லும் போது, அப்படிங்களா, ரைட்டுங்க, நான் பாருங்க இந்த வீடெல்லாம் அப்படியே சரியா கிளம்பி தட்டி தூக்கிட்டு அடுத்து புது வீடு கூட கட்டித்தரதுக்கான வாய்ப்புகள் கொண்ட ஒரு அற்புதமான வேட்பாளர் நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மோடியை எதிர்க்கின்ற ஒவ்வொருவரின் ஓட்டும் உதயசூரியன் 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 அப்படின்ற சின்னத்தில் மட்டும் உங்கள் வாக்குகளை தாருங்கள் என அன்போடு வேண்டி விரும்பி மறந்துடாதீங்க. வேற எந்த பக்கமும் கண்டு போனீங்கன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது. உதயசூரியன் மட்டும்தான் இந்த முறை நம்மளை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். அதனால எல்லோரும் விழிப்போடு இருங்கள், எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அந்த திட்டங்கள் தேர்தல் அறிக்கை சொல்றாங்க, நல்ல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் கொடுக்குறாங்க, கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், அதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அதனால கண்டிப்பாக மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ராகுல் அவர்கள் பிரதமராக பதவியேற்றவுடன் அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் இல்லாமலே ஆட்சி மாறும். சரிங்களா? தேர்தல் இல்லாமலே ஆட்சி மாறும். ஆமா, நம்ம தளபதியார் தான் பழையபடி முதலமைச்சர் வருவாரு. அப்போ தமிழகம் ஒரு அற்புதமான ஒரு நாடாக மாறும். நம்மளாம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை தருவாரு. ஏகப்பட்ட பிளான் அவருக்கு மைண்ட்ல வச்சிருக்கு. இது வரைக்கும் அவர் ஒரு முறை கூட முதல்வராக வரல, துணை முதல்வராக இருந்திருக்காரு. அதனால முதல்வராக வந்தவுடன் தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை ஆமா தீபமாக எரியும் அப்படின்றதுல எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது அப்படின்ற தெளிவா சொல்லிட்டு, ஆமா, ஒட்டுமொத்த மக்களும் உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன்.